முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் தீபாவளி போனஸ் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தமிழக அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். நேபாள விமான விபத்தில் 8 தமிழர்கள் பரிதாப பலி. உடல்களை கொண்டுவர இந்திய அரசு முயல வேண்டும் என உறவினர்கள் வேண்டுகோள். வெளிநாடுகளில் இந்தியர்கள் பதுக்கியுள்ள கருப்பு பணம் இந்தியா கொண்டுவரும் வகையில் வெளிநாட்டு சட்டத்தில் திருத்தம். டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் சிதம்பரத்திற்கு தொடர்பா? கருத்து கூற பிரணாப் முகர்ஜி மறுப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வையும் தீபாவளி போனஸையும் முன்கூட்டியே வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு கூடுதல் அகவிலைப்படியை அறிவிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மாநில அரசும் கூடுதல் அகவிலைப்படியை ஒரு சில தினங்களுக்குள் கொடுப்பது வழக்கம் என்று கூறியுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த 15ஆம் தேதி அன்று 7% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் தமிழக அரசு இன்னும் கூடுதல் அகவிலைப்படியை அறிவிக்கவில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் தீபாவளியை முன்னிட்டு போனஸ் தொகையும் முன்பணமும் அரசு நிறுவனங்களை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது இயல்பு என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் போக்குவரத்து துறை, மின்சார வாரியம், சர்க்கரை ஆலைகள் கூட்டுறவுத்துறை, குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம், ஆவின் பால் நிறுவனம் போன்ற அரசு நிறுவனங்களுக்கு இன்னும் போனஸ் தொகை அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே அரசு அலுவலர்களுக்கும் அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வையும் போனஸ் தொகையையும் உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேற்று சந்தித்து பேசினார்கள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் பாலகிருஷ்ணன், வரதராஜன் உள்ளிட்ட 8 பேர் தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். அங்கு கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து அவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இதனிடையே தேமுதிகவின் சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வேல்முருகனும், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள S. ராஜேஸ்வரியும் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நாளை மாலை 4 மணிக்கு கேப்டன் விஜயகாந்த் சென்னையில் இருந்து தொடங்கியிருக்கிறார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் நகராட்சி தலைவர்களுக்கான 3வது வேட்பாளர் பட்டியலை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மேலூர் C.T. ராஜாராம், திருமங்கலம் M. பாரத், உசிலம்பட்டி S. நல்லமலை ஆகியோரும், திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் P. செல்வராஜ், ஒட்டன்சத்திரம் NS. கருப்பசாமி, திண்டுக்கல் S. ரவிக்குமார், பழனி RS. திக்னேஷ் ஆகியோரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கரூர் NS. கிருஷ்ணன், குளித்தலை S. கார்த்திக் ஆகியோர் வேட்பாளர்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் A. அனுராதா, மயிலாடுதுறை P. அலமேலு, சீர்காழி N. மலர்கொடி, வேதாரண்யம் B. செந்தாமரை ஆகியோரும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை R. உதயகுமார், அறந்தாங்கி S. ராஜலட்சுமி ஆகியோரும் தேமுதிக வேட்பாளர்கள். சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை C.R. பாலு, தேவகோட்டை K. நித்யாகுமார், காரைக்குடி பர்வத ரெஜினா பாப்பா ஆகியோரும்,
தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் எஸ் கோமதி, தஞ்சாவூர் சகாயமேரி அடைக்கலம், பட்டுக்கோட்டை கேவிஆர் ராஜரத்தினம் ஆகிய 21 பேரும் நகராட்சி தலைவர்களுக்கான வேட்பாளர்களாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். நேபாளத்தில் நடந்த விமான விபத்தில் பலிகான 8 தமிழர்களின் உடல்களை திருச்சிக்கு கொண்டுவர மத்திய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இமயமலைக்கு சுற்றுலா சென்ற சிறிய ரக விமானம் தலைநகர் காட்மாண்டு திரும்பும் வழியில் மோசமான வானிலை காரணமாக விபத்துக்கு உள்ளானது. இதில் 8 தமிழர்கள் உட்பட 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் அந்த சிறிய விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் பலிகானார்கள். எவரெஸ்ட் சிகர பகுதியில் நிலவிய மோசமான வானிலையே இந்த விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இவ்விபத்தில் 8 தமிழர்கள் பலிகானதாக வெளியான சம்பவம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பலிகான 8 பேரும் திருச்சியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி கட்டுமான கழக சங்கத்தின் ஊழியர்கள் கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றுள்ளனர். கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் இமயமலையில் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்து நடந்த இடத்தில் இருந்து இறந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் உதவியுடன் நேபாள விமான போக்குவரத்து துறை ஈடுபட்டு வருகிறது. எனினும் மோசமான வானிலை காரணமாக விபத்து நடந்த இடத்திற்கு ராணுவத்தினரின் ஹெலிகாப்டர்கள் செல்வதற்கு கடும் இன்னல் ஏற்பட்டது. எனினும் பலத்த போராட்டத்திற்கு இடையே மீட்கப்பட்ட இறந்தவர்களின் உடல்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பலிகான 8 தமிழர்களின் உடல்களை உடனடியாக மீட்க உதவுமாறு மத்திய அரசுக்கு திருச்சியை சேர்ந்த கட்டுமான சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 8 பேர் டெல்லி மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே காட்மாண்டு போயிருந்தாங்க. காட்மாண்டுவில் மார்னிங் இன்றைக்கி அந்த எவரெஸ்ட் பார்க்குறதுக்காக புதா ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது போகிறதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் கொடுத்தாங்க இந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுவரை எங்களுக்கு வரல. உலகின் அதிக உயரம் உள்ள 14 மலை சிகரங்களில் 8 சிகரங்கள் நேபாளத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க உலகம் எங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். எனினும் முறையான விமான போக்குவரத்தோ சாலை வசதிகளோ இல்லாத காரணங்களால் அடிக்கடி விமானம் விபத்துக்குள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. நேபாள தலைநகர் காத்மாண்டு அருகே விமான விபத்தில் பலியான திருச்சியைச் சேர்ந்த 8 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் பலியானதால் சொல்லானா துயரத்தில் அல்லல்படும் அவரது குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டுவரும் வகையில் வெளிநாடுகளில் வரிச்சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. சுவிஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் வங்கிகளில் இந்தியர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இந்த கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ் உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் மற்றும் அதன் உரிமையாளர்கள் குறித்த தகவல்களை வெளியிட மத்திய அரசு மறுத்து வந்தது. இதற்கு அந்தந்த நாடுகளில் உள்ள வரிகள் சட்டம் தடையாக உள்ளது என்றும், இரு நாடுகளுக்கு இடையே பண பரிமாற்றம் குறித்த ஒப்பந்தம் தடையாக உள்ளது என்றும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் தடையாக உள்ள வரிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரிட்டனில் உள்ள வெர்ஜின் தீவு, லக்சம்பர்க், லீசன்ஸ்டீன் மற்றும் ஏமன் தீவு ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்த தகவல்களை இந்தியாவிற்கு அளிக்கும் வகையில் வரி சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து விரைவில் கருப்பு பணம் பதுக்கியவர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கருத்து கூற முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இருப்பதாக மத்திய நிதி அமைச்சக அதிகாரிகள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
இதைத் தொடர்ந்து ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள பிரதமரை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் வெளியே வந்த பிரணாப் முகர்ஜியிடம் சிதம்பரம் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய பிரணாப் முகர்ஜி 2G விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து எந்தவொரு தகவலையும் தாம் வெளியிட முடியாது என்று கூறினார். மேலும் உள்நாட்டு பிரச்சினைகளை குறித்து இந்தியாவிற்கு வெளியே தாம் கருத்து கூற முடியாது என்றும் தெரிவித்த பிரணாப் முகர்ஜி இந்த விவகாரத்தில் பல சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். அத்துடன் 2G ஸ்பெக்ட்ரம் கடிதம் தொடர்பாக மத்திய அமைச்சர் சிதம்பரத்துடன் ஆலோசனை நடத்திய பின்னரே கருத்து கூற முடியும் என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். Except newspaper clippings, I have no information, and there I find it is a matter which has been produced, a piece of paper, a note from the Finance Ministry to PMO has been obtained through RTI and has been placed in the court. Unless I talk to the law minister, unless I talk to Mr. Chidambaram, who is our valued colleague, unless I talk to the other party leaders and I go through all the papers, relevant papers, what comment I will make? மேலும் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் இரு அமைச்சகங்களுக்கு இடையே நடைபெற்ற தகவல் பரிமாற்றங்கள் குறித்து தமக்கு தெரியாது என்றும் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி நடந்து வரும் போராட்டத்திற்கு பாஜக முழு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று ஆந்திராவில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கிய 48 மணி நேர ரயில் மறியல் போராட்டம் அசம்பாவிதங்கள் ஏதும் இல்லாமல் முடிவடைந்தது. எனினும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளானார்கள். இதற்கிடையே தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க கோரி நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவு அளிக்க இருப்பதாக பாஜக தெரிவித்துள்ளது. டெல்லியில் தெலுங்கானா போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெலுங்கானா மாவட்டங்களில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் எந்தவொரு வன்முறை சம்பவங்களும் நடைபெறவில்லை என்பது ஆறுதல் தகவல் என்று சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய அவர், தெலுங்கானா விவகாரத்தில் அப்பகுதி மக்களை மத்திய அரசு ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். First of all, let me congratulate all my friends from Telangana. After a long time, I have seen a movement which is so peaceful in spite of entire area closed for 12 days without any violence. மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அதிகாரம் அமைத்தவுடன் தெலுங்கானா மாநிலம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். உலக நன்மை வேண்டி 2007 விளக்குகள் ஏற்றி வழிபாடு. ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். பொள்ளாச்சி அருகே நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.